பிசாசுடைய காஸ்பல். அப்ப இயேசு கிறிஸ்து இப்படிலாம் பேசவே இல்லையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். வாங்க பார்க்கலாம். ஏசப்பாவுடைய காஸ்பல் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இயேசு கிறிஸ்து முன்னாடி யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னா தெரியுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. இங்க ஏதாவது உங்களுக்கு நிறைவேறுதா? கிடையாது. சரி, ஓகே. இயேசு கிறிஸ்து பேசின அந்த உபதேசம் தான், அந்த மலை பிரசங்கம் தான் நம்ம லைஃப்லயே ரொம்ப முக்கியம். அது ஒன்னொன்னா நான் காமிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டைம் இருக்காது. சோ அவர் பேசின சில காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். மத்திய 5:22 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாயத்திற்கு எதுவாயிருப்பான். இது உங்களுக்கு ஏத்த பிரசங்கமா அல்லது உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்குதா? உங்க விருப்பத்தை செய்யணும் இந்த வார்த்தை சொல்லுதா, அல்லது நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் விருப்பத்தை செய்யணும்ன்றதை அவர் சொல்றாரா? யோசிச்சு பாருங்க. ஆனா உங்களுக்கு பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டது? உன் சத்துருக்களை மிதிப்பாய், உன் சத்துருக்க உன் பாதத்துல வந்து விழுவாங்க, உன் சத்துரு என்ன பண்ணுவாங்க, நாசமாக்குவே அப்படின்னு அங்க சொல்லப்பட்டது. சோ இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறமா பைபிளையே அப்படியே சேஞ்ச் பண்றாரு. என்னன்னா உங்க விருப்பம் அல்ல, இதுதான் காஸ்பல். நிறைய நீங்க பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது பாருங்க, அதே 28 பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பாருங்கள், இல்லையா? ஒரு இச்சையோட பாருங்கள். வாக்குத்தத்தம் பண்ணினபடியே கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்துட்டார். அவர் எப்படி வந்தார்? மாம்சத்தின்படி தாவீதின் சந்நிதியிலே பிறந்தாரு. பரிசுத்தமுள்ள ஆவியின்படியே